வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடிக்கு ஆசையில, அதாவது நம்ம மனோஜ் வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு வர்றாப்புல, அவங்க மாமியார் வந்து சொல்றாப்புல, "இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கடமை இருக்கு." என்ன கடமை அப்படின்னு வந்து பார்த்தா, அதாவது இந்த மாரி கல்யாணம் வந்து பண்ணியாச்சு. அத வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணணும். அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க நாளைக்கு வரணும். அதில வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னேன். "ஆன்ட்டி இப்ப எதுக்கு ஆன்ட்டி இதெல்லாம்? மொதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும்." "இல்ல மாப்ள, அது அதுக்கான நேரத்தில வந்து கரெக்ட்டா பண்ணணும்." அப்படின்னு சொல்லி, அவங்க மண்டைய கழுவி யார் மண்டைய? நம்ம மனோஜ் மண்டைய கழுவி சம்மதிக்க வச்சுறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யாவையும், ரேகாவும் வந்து அவங்க ரேகாவோட வீட்ல வந்து உட்காந்துருக்காப்புல. அவங்க மாமனார் வந்து, "எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் கேரளா போறேன். அதுவரைக்கும் நீங்க வந்து என் ஆஃபீஸ வந்து பார்த்துக்கோங்க. அந்த பவரா பட்டாணி எல்லாமே வந்து இது எல்லாத்தையும் வந்து உங்க பேருக்கு மாத்த சொல்லியிருக்கேன். நீங்க நீங்க தான் இருந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர கூப்பிட்டு, "இவரு தான் இனிமேல் இருப்பாரு. நீங்க எல்லார் இதுவும் மரியாதை எல்லாத்தையும் வந்து இவருக்கே குடுங்க." அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இவங்களோட பிளான் என்னன்னா, இவங்க 2 பேத்தையும் இந்த வீட்டோடயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து, மீனாவும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வராங்க. எதுக்கு? அந்த வீட்டுக்கு வந்து மேல கட்டுறதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்காக, அ ஆஃபீஸர் பார்க்க வந்திருக்காங்க. இங்கிட்டு நம்ம மனோஜும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக இங்கிட்டு வராங்க. மனோஜுக்கு ஒரே டவுட்டு. ஐயோ! பண்ணலாமா? வேணாமா? அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்து இவங்களோட வற்புறுத்தல் தாங்க முடியாம, வேற வழி இல்லாம வந்து மேரேஜ் பண்ணிறாங்க. பண்ணிட்டு சைன்லாம் போட்டுறாப்புல. அதோட முடியுதுங்க. அப்புறம் ப்ரொமோ காட்டுறாங்க. நம்ம முத்துவும் ரவியும் மாட்டிக்கிற மாரி, யார்ட்ட? பாட்டிட்ட. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு.